ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நாம் பேச போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு சைக்காலஜிக்கல் டாபிக் தான். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையில இருக்கிற சைக்காலஜிக்கல் டிஃப்ரென்சஸை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மனநிலை வேறுபாடுகளை பற்றி. ஆண்களும் பெண்களும் எப்படி வேறு வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, எப்படி உணர்றாங்க, எப்படி செயல்படுறாங்க, இதெல்லாம் பற்றி தான் நாம் சைக்காலஜிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அவங்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மனித மூளையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள அமைப்பு கொஞ்சமே வேறுபட்டது தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்களோட மூளை பார்த்தீங்கன்னா பெண்களோட மூளையை விட இடையில கொஞ்சம் சற்று பெரிதாகவே இருக்குது. ஆனால் அதே சமயம் பெண்களோட மூளையில் பார்த்தீங்கன்னா நரம்பு இணைப்புகள், அதாவது நியூரான் இணைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே ஆண்களோட மூளையில் கிடையாது. ஸோ அப்படி ஆணும் பெண்ணும் வித்தியாசம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பெண்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய திறமையானவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சமையல் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க, யோசிப்பாங்க, குழந்தையும் கவனிப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சரியாக செய்ய முடியும். அதே மாதிரி ஆணோட பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களோட முழு கவனத்தையும் கொடுக்க முடியும். அதாவது ஒரு வேலையை முடிக்கிறப்ப மற்ற விஷயங்களில் அவங்களோட கவனம் போகாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான், பெண்கள் ஃபோன் பேசிக்கிட்டே அவங்க மற்ற வேலையும் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு ஆணுக்கு இதே மாதிரி செய்ய சொன்னால் அவங்களால செய்ய முடியாது. ஸோ அதாவது பெண்களோட மூளை பல திசையில் யோசிக்கிறதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. மல்டி டாஸ்கிங்க்கு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்களோட மூளை ஒரு விஷயத்தில் மட்டுமே தீவிரமாக கவனம் செலுத்தி அதுக்கு மட்டுமே ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குற விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற எமோஷனை பற்றி பேசலாம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உணர்ச்சியை வெளிப்படுத்துற விதம் ரொம்பவே வேறுபட்டதுன்னு சொல்லலாம். பெண்கள் உணர்ச்சியை ரொம்ப ஈஸியாக வெளியே காட்டிடுவாங்க. சிரிக்கணும்னா சிரிப்பாங்க, அழணும்னா அழுவாங்க, மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி அதை டக்குன்னு வெளிப்படுத்திடுவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பான தன்மை. அதுக்கேற்ற மாதிரி தான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுறது அவங்களுக்கு ஒரு பலம் மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து வேகமாக வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அதே ஆண்களோட பக்கம் பார்த்தோம்னா அவங்க பெரும்பாலுமே அவங்களோட எமோஷன்ஸை உள்ளே அடக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. சமூகத்திலிருந்து சின்ன வயசுலேருந்தே ஆண்கள் கேட்டு வந்த விஷயம் என்னென்னா, ஆண்கள் அழக்கூடாது, ஆண்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த எண்ணம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நுழைக்கப்பட்டு இருக்கிறதால அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு வெட்கப்படுவாங்க. அதே நேரம் சில சமயம் அதை குறையாக கூட நினைப்பாங்க. ஸோ அதனால தான் சில நேரங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் வருது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஆண்களும் ரொம்பவே ஆழமான உணர்ச்சிகளை கொண்டிருப்பவங்க. அவங்களோட எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனாலுமே உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்பவே எமோஷ்னலான பர்சனாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டு பேருக்குமே இடையில இருக்கிற எமோஷன் பக்கம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லலாம். ஒருத்தர் வெளியே வெளிப்படையாக உணர்ச்சியை காட்டுவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதை அமைதியாக மனசுக்குள்ளேயே தாங்கி கொள்வாங்க. அடுத்தது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். பெண்கள் பேசுகிறப்ப அவங்களோட இன்டென்ஷன் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கும். அவங்க பேசுகிறதே ஒரு பாண்டிங்கை உருவாக்குறதுக்காக எமோஷன் பேஸ்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் அதே சமயம் ஆண்கள் பேசுகிறப்ப டிரெக்டாக மேட்டருக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்யூஷன் தான் முக்கியமாக இருக்குது, கன்வர்சேஷன் இல்லை. ஸோ பெண்கள் எமோஷ்னலான டோக்கை எதிர்பார்க்குறப்ப ஆண்கள் லாஜிக்கலான ஆன்சரை கொடுப்பாங்க. ஸோ இதை தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனால் இதில் உண்மையிலுமே ரெண்டு பக்கம் யாரு தவறும் இல்லை. ஏன்னா பெண்கள் உணர்ச்சியை கொண்டு பேசுகிறாங்க, அதே சமயம் ஆண்கள் தீர்வை யோசித்து பேசுகிறாங்க. ஸோ இது இயற்கையிலே ரெண்டு பேருக்குமே உள்ள வேறுபாடாக இருக்குது. அதனால் அது ஒருத்தர் மேலுள்ள தவறு இல்லை. அதே சமயம் லவ்வில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெண்கள் லவ்வை எமோஷ்னல் கனெக்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேர், அட்டென்ஷன், வேர்ட்ஸ் இதெல்லாம் மூலம் அவங்களோட எஃபெக்ஷனை காட்டுவாங்க. ஆண்கள் அதே சமயம் எக்ஷன்ஸ் மூலமாக லவ்வை காட்டுவாங்க. அவங்க பேசுகிறதுக்கு பதிலாக ஹெல்ப் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் முக்கியமாக யோசிப்பாங்க. ஸோ காய்ஸ், ஆண்களும் பெண்களும் வேறு மாதிரி யோசிக்கிறது ஒரு குறையில், அது நேச்சரோட டிசைன்னு சொல்லலாம். மென் ஆர் வைட் ஃபார் ஃபோக்கஸ், ப்ரொடெக்ஷன், லாஜிக். விமன் ஆர் வைட் ஃபார் எமோஷன், கனெக்ஷன், கேர். ஸோ இந்த பேலன்ஸ் தான் ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல் ஆக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரெஸ்பெக்ட் த டிஃப்ரென்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அப்போ தான் லவ் அண்ட் லைஃப் ரெண்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த டிஃப்ரென்சஸை புரிஞ்சு கொள்ளாததால் நிறைய பிரச்சனைகள் வந்துன்னா உங்கள் பார்ட்னர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சைக்காலஜியை ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃபும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.